Section 48, Class 3A. In your P&L account, if you are paying rent, say 20,000 in cash, இருந்தா என்ன பண்ணுவாங்க? No, it is disallowed. It is disallowed. Is that okay? எப்படிப்பட்ட பேமெண்ட் இருந்தா தான் allowed? P&L account, rent 20,000 கொடுக்குறீங்க, in account pay check, அப்படின்னா இது allowed. All these things are happening in the previous year 22-23. Previous year 22-23. கேஷா கொடுத்திருந்தால் disallowed, account pay check கொடுத்திருந்தால் allowed. In the previous year 22-23 la you paid rent payment பண்ணல, outstanding இருக்கு. இப்ப சொல்லுங்க, outstanding இருந்தா allowed இல்லையா? It's still outstanding. கேஷா பே பண்ண disallowed, account pay check இருந்தா allowed. பேமெண்ட் பண்ணாம இருந்தா allowed இல்லையா? பேமெண்ட் பண்ணாம இருந்தால் allowed இல்லையா? நீங்க அக்கவுண்ட்ஸ்ல என்ன படிக்கிறீங்க? Outstanding இருந்தா allowed இல்லையா? Allowed. The same will be applicable here also. Only some exception case payment ஆனதா allowed ன்னு சொல்லுவாங்க. That will be studied under section 43B. எதுல பார்க்க போறோம்? 43B ல இந்த மாதிரியான ஐட்டங்கள் பேமெண்ட் பண்ணாதான் டெபிட் பண்ண முடியும், like interest payment to the loan for the loan borrowed to the scheduled bank and financial institutions. And in case of outstanding, நீங்க நார்மல் அக்கவுண்ட்ஸ்ல என்ன செய்றீங்களோ அதுதான். அக்கவுண்ட்ஸ்ல என்ன செய்றீங்க? outstanding இருந்தா டெபிட் பண்ணிக்கலாம், டெபிட் பண்ணியாச்சு. ஆனா in the previous year 23-24 ல இத கேஷ் பேமெண்டா பண்றீங்க. ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் டு கேஷ் பண்ணலாமா? சார் நீங்க கேஷா கொடுத்தா 10,000க்கு மேல இருந்தா அலோடு இல்ல, அக்கௌண்ட் பே செக் இருந்தா அலோடு. ஆனா பேமெண்ட் பண்ணல. நான் என்ன நினைக்கிறேன், நாளைக்கு நீங்க அக்கௌண்ட் பே செக்கா கொடுப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் உங்களுக்கு டிரெக்ஷன்ஸ் கொடுத்தேன். ஆனா நாளைக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, பேமெண்ட்டை அக்கௌண்ட் பே செக்கா பண்ணாம கேஷா பண்ணிட்டீங்க. அப்படின்னா you are violating, isn't it? அப்ப the year in which if you are making the payment in cash, in the year in which you are making the payment in cash, you know, in that year that rent will be your income. Rent in cash. So this is as per section 40A class 3A. When outstanding liability of the earlier year is paid in the current year beyond 20,000 other than account pay check. ஓகே, போன வருஷம் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும்போது அலோவ் பண்ணேன், அதை கொண்டு வந்து இந்த வருஷம் நீங்க கேஷா கொடுத்துட்டீங்க. 20 இல்ல, அது 10 மாத்தீங்க. 10. ஓகே, 10,000 மேல இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்அலோவ்ட். இந்த வருஷம் அது டாக்ஸபிள். தென் செக்ஷன் 48 கிளாஸ் 7 and 9 ரெண்டும் பார்க்கலாம். 7 என்ன சொல்றாங்கன்னா, provision for gratuity fund allowed இல்ல, and non statutory fund எது கிரியேட் பண்ணியிருந்தாலும் அதுவும் allowed கிடையாது. not deductible. non statutory ஃபண்டுக்கு நீங்க பேமெண்ட் பண்ணியிருந்தால் அது டிடக்ஷன் கிடையாது. provision for the gratuity disallowed, non statutory ஃபண்டுக்கு நீங்க பேமெண்ட் பண்ணாலும் allowed கிடையாது. for example, you know that NPS கேஸ்ல பார்த்தோம், section 36 class 1 subclass 4A பார்த்தோம். NPS வரும்போது எவ்வளவு வரைக்கும் allowed? maximum 10% of salary பார்த்தோம். எவ்வளவு பார்த்தோம்? 10% of salary. அப்ப NPSங்கிறது ஸ்டாச்சுட்டரி ஃபண்ட் தானே. NPSங்கிறது என்னது? 4A தான் போடும். என்ன சொன்னேன்? 6A சொன்னா 4A சொன்னேன், போடும்போது தப்பா போனேன். ஓகே 4A. So as per the class 4A, maximum 10% தான் allowed. maximum எவ்வளவு allowed? 10% only allowed, right? அப்படின்னா
1 lakh salary நீங்க NPS எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றீங்க அப்படி சொன்னாக்க 12,000 கான்ட்ரிபியூட் பண்ணி இருக்கீங்க. அப்ப எவ்வளவு தான் அலோடு? only 10,000 allowed under section 36(1) class 4A. But what about the 2,000 sir? What about the 2,000 sir? Section 40A class 9 என்ன சொல்றாங்கன்னா நான் ஸ்டாச்சுடரி ஃபண்டா இருந்தா disallowed னு சொல்றாங்க. பட் இது ஸ்டாச்சுடரி ஃபண்ட் தானே, இது வந்து என்னது ஸ்டாச்சுடரி ஃபண்ட் தானே. ஸ்டாச்சுடரி ஃபண்டா இருந்தாலும் 10% மேல இருந்துச்சுன்னா disallowed. அப்போ what about the section 40A class 9 sir? அது இங்க பொருந்தாது, அது இங்க பொருந்தாது. Is that okay? Now here section 40A class 9 is not applicable for this section. அந்த செக்ஷன் இங்க பொருந்தாதுன்னு அப்ப சொன்னேன், ஆனா மைண்ட்ல நிக்காது. இப்ப இதோட சேர்த்து லிங்க் பண்ணிட்டீங்கன்னா ஐடியா கிடைக்கும். Is that clear? Section 40A class 9 is not applicable for this section. அப்ப நான் இதோட லிங்க் பண்ணாக்கும் போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். Now let me get back to this. Here section 40 class A வந்து 40A class 7 வந்து என்ன சொல்றான்? Provision for the approved gratuity. Provision is always disallowed. Payment பண்ணீங்களா அப்பதான் உண்டு. 40A class 9 வரும்போது நான் ஸ்டாச்சுடரி ஃபண்ட்ல டெபாசிட் பண்ணீங்கன்னா அதுக்காக டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணலாமா? பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா என்பிஎஸ்ங்கிறது ஸ்டாச்சுடரி தானே, அப்ப அது டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாமா? நோ. அது ஸ்டாச்சுடரி ஃபண்டா இருந்தாலும் அலௌடு கிடையாது. என்ன காரணம்? அங்க 10% தான் அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு தான் அலௌடு? 10% தான் அலௌடு. So these are the disallowances we have now completed. Is that clear? Now